இந்த அறிவு குழந்தை, இந்த குரல் குழந்தை, இந்த இசை இளவரசனை நினைத்து தமிழ்நாடு பெருமிதம் கொள்கிறது. எங்கள் அன்பு அண்ணன், மூத்த சகோதரர், தமிழ் காதலர், பேச்சுலகின் பிதாமகன் அண்ணன் வைகோ அவர்கள் கேட்ட நொடியே நான் அவரிடம் சொன்னேன், அவர் கேட்கக்கூடாது, அவர் கட்டளையிட வேண்டும். அவரின் அன்பு கட்டளையை நிறைவேற்றி தமிழுக்காக, குரலுக்காக, இந்த குழந்தைக்காக, இசைக்காக நாங்கள் வந்து நிற்போம். 92 இசைக்கலைஞர்கள் லண்டனில் ஒன்று கூடி ஹான்சைமர் போன்ற மிகப்பெரிய இசை ஜாமான்களுக்கெல்லாம் கண்டக்ட் பண்ண அவரை வைத்து இந்த குட்டி குழந்தை அந்த சாதனையை செய்திருக்கிறார். ஜூன் 21 மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளுக்கு ஒரு நாள் முன்பு அந்த ஆடியோ பிரீமியர் நடைபெறுகிறது. வெகு விரைவில் இந்த குழந்தை அந்த சிம்போனியை எப்படி வந்து இந்த மேலை நாட்டு இசை எல்லாம் மக்களிடையே சத்தமிடுகிற பொழுது இந்த ஏழை நாட்டிலிருந்து வந்து ஒரு இசை மக்களை முத்தமிடுகிறது, தாளாட்டுகிறது என்பதை நாங்கள் காண கண்களோடு, நெஞ்சத்தோடு, காதுகளோடு காத்திருக்கிறோம். இவருக்கு தேவைப்படுகிற அத்தனை உதவிகளையும் செய்வதற்காக தமிழ்நாடு அரசு காத்திருக்கிறது. மீண்டும் அந்த குழந்தைக்கும் ஈன்ற பொழுதினும் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மட்டும் அல்ல, தந்தையாக நிற்கிற அன்பு சகோதரனுக்கும் அந்த சகோதரிக்கும், அப்பா மட்டும் இல்லை அம்மாவும் காரணம், அந்த அம்மாவிற்கும் அந்த குடும்பத்திற்கும் இந்த இசை கலைஞர்களுக்கும் இவருக்கு சென்று அந்த சேர வேண்டிய மரியாதையை கொடுங்கள் என்று அன்பு கட்டளையிட்ட எங்கள் அண்ணன் வைகோ அவர்களுக்கும், ஓடோடி வந்த எங்கள் அன்பு மாண்புமிகு அமைச்சர் தோழர் வன்னியரசு அவர்களுக்கும், ஊடக நண்பர்கள் காத்திருந்து இதை உலகெல்லாம் கொண்டு சேர்க்கிற உங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கங்கள் தம்பி.